வெல்கம் டு A2 கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச் பண்ணாமல் மரப்பாச்சி டால் டெக்கரேஷன்ஸ் எப்படி பண்ணலான்னு. இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 பேர் பாய் அண்ட் கேர்ள் மரப்பாச்சி டால்ஸ், அப்புறம் ஒரு ப்ளவுஸ் பிட் 2x2 வாங்கியிருக்கேன் நான். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பார்டர் லைன் ஏதாவது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மாலை, அப்புறம் டால் விக் ஒன்று, ரெடிமேட் விக்கு, அப்புறம் பஞ்சக்கச்சம். இந்த பஞ்சக்கச்சத்தை எப்படி டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது ரெடிமேட் பஞ்சக்கச்சம் கடையிலே கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கிட்டு பின்னாடி கட்டி விட்டுட்டு ஆல் ஃபிக்ஸ் போட்டு பின்னாடி சைடு ஒட்டி வச்சுருங்க. இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒட்டி வச்சுட்டு இது கூட ஒரு துணி உங்களுக்கு மேலே கிடைக்கும். அதை அங்கவஸ்திரம் மாதிரி கட்டி விட்டுட்டு ஆல் ஃபிக்ஸ் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டா மாப்பிள்ளை ரெடி. இப்போ டெக்கரேட் பண்ணலாம். சிங்கிள் லைன் வச்சு ஆல் ஃபிக்ஸ் போட்டு ஒட்டிடணும். நம்மளுக்கு என்ன டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா மாப்பிள்ளை ரெடி ஆகிடுவார். இப்போ காதில் 2 பேர்ல் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி கீழே டெக்கரேஷனுக்கு பேங்கிள் லைன் போட்டு ஆல் ஃபிக்ஸ் வச்சு ஒட்டிடலாம். நம்ம இமேஜினேஷன் படி எது வேணாலும் பண்ணலாம். அப்புறம் மாலை போட்டுட்டோன்னா மாப்பிள்ளை ரெடி ஆகிடுவார். இப்போது பொண்ணு டெக்கரேட் பண்ணலாம். ப்ளவுஸ் பீட்டில் அந்த பார்டரை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போது ஃப்ரண்ட் சைட்லேயும் கையில் வர மாதிரியும் நீங்கள் 2 சைடும் ப்ளவுஸ் பீட்டை வச்சு ஆல் ஃபிக்ஸ் வச்சு ஒட்டிடுங்க. இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் பார்டர் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிடலாம். ஷோல்டர்ஸ்க்கும் ஹேண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி வரும். இப்போது நம்ம புடவை கட்ட போகிறோம். ஒரு சுற்றிடுங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் கை கடியில் அப்படியே கொண்டு போக வேண்டியது தான். கொண்டு போயிட்டு பின்னாடி ஒரு சுற்றிட்டு அப்படியே மேலே பல்லுக்கு எடுத்துன்னு வந்துடணும். இது மரப்பாச்சிங்கிறதுனால நடுவில் நம்ம கச்சை வச்சு எடுக்க முடியாது. ஸோ டைரெக்டாக பல்லுவை வச்சுட்டு திரும்பி ஒரு சுற்றி நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துன்னு வந்துட்டு இந்த கைக்கு பின்னாடி நம்ம அதை ஆல் ஃபிக்ஸ் போட்டு ஒட்டிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுலேயும் ஒரு ஜரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினீங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போது ஹேர் டெக்கரேட் பண்ண போகிறோம். ரெடிமேட் விக்கை ஒட்டிட்டு நம்மளுக்கு என்ன லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டிடுங்க ஆல் ஃபிக்ஸ் போட்டு. ஸோ ஒட்டினோடனே இது மாதிரி வரும். இப்போது ஒட்டிட்டு பின்னல் போட்டு விட்டுருங்க. பின்னல் போட்டு விட்டிங்கன்னா இப்போது ஆண்டாள் கொண்ட பண்ண போகிறோம். ஒரு ஜும்கா பேஸ் எடுத்திருக்கேன். எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த ஜும்கா பேஸ் வச்சுட்டு அது மேலே ஸ்டோன் லைன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடணும். நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ ஸ்டோன் லைன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிவிடுங்க. டெக்கரேட் பண்ணிவிட்டு அந்த விக்கு மேலே நம்ம இப்போது ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம இப்போது விக்கு மேலே அதை ஒட்டிட்டு மேலே ஆண்டாள் கொண்டையிலேருந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோன் லைனும் வச்சுடுறோம். இப்போது பேங்கிள் லைன்ஸ் வச்சு நெத்தி சுட்டியும் அங்கே ஒட்டியிருக்கோம். நம்மளோட இமேஜினேஷன் தான். டெக்கரேஷன் எப்படி வேணுமோ நம்மளோட விஷுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். நான் மேட்சிங் ஸ்டோன் லைன்ஸ் ரெட் அண்ட் க்ரீன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். தோடு, அதே மாதிரி நெக்லஸ்ஸு, ஒட்டியானம் எல்லாமே நம்மளோட விஷ் தான். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பின்னாடி நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இதே ஸ்டோன் லைன்ஸ் வச்சு எல்லா சைட்லேயும் நான் ஒட்டியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மேட்சிங்காக அழகாக இருக்கும். ஸோ மேலே இதே மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் கிளாத் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு ஒட்டிட வேண்டியது தான். முன்னாடி பார்த்த மாதிரி கீழ் சைடில் டெக்கரேஷனுக்கு பேங்கிள் லைன்ஸ் போட்டு ஒட்டியிருக்கேன். வளையல், அப்புறம் நெக்லஸ், அப்புறம் ஹாரம் எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். மாலையும் போட்டு எந்த பொசிஷனில் மாலை நிற்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டிடுங்க. ஏற்ற மாதிரி நெத்திக்கு இட்டு விட்டுருங்க. நான் அக்ரலிக் கலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த ஐபால்ஸ்க்கு அக்ரிலிக் கலர்ஸ் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நெத்திக்கு எப்படி நம்மளுக்கு வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோன் லைன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ பொண்ணு பையன் 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க.
பாச்சிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணவே இல்லை, எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே ஒட்டியிருக்கோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கரெக்டாக ஒட்டினோன்னா லாங் லைஃப்பும் வரும். அழகான பிரைட் அண்ட் க்ரூம் ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வில் பி கிளாட் டு ஹெல்ப் யூ அவுட். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் அதை நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எங்களோட மற்ற வீடியோ டியூட்டோரியல்ஸ், டால் மேக்கிங் டியூட்டோரியல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். A2 கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.